சங்கீத நாட்டியமே ஒரு யாகம் நிரிசனிதமக கதமகரிசனி. இந்த ஸ்வரங்களை பாடுறதுக்கு எதனால் அவ்வளவு ஈஸியாக பாட முடியுதுன்னா இதுக்கேற்ற மாதிரி ஆரோகணம் அவரோகணத்தை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். மியூசிஷியன்ஸ்க்கு சொல்கிறேன்னா நேர்களுக்கு நிரிசனிதமக கதமகரிசனி நிரிசனிதமக எங்கே போகுது பாருங்க, கீழே காந்தரம், கீழ் காந்தரம் வரைக்கும் போகுது. இவ்வளவு இருக்கு. இதுல இவ்வளவு அதுல ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்காரு பாருங்க. இப்ப பாருங்க, தேகங்கள் எரியும் யாகங்கள் பூரியும் ஆடுகிறேன் இது அமைதியின் கீதம். முடிக்கும் போது கமத கமத கம சாரி நித மக நாதம். மறக்காம நம்ம பின் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இசைக்கு மயங்காதவர் எவரும் உண்டோ? அப்படிப்பட்ட இசையில ஒரு முக்கியமான ராகம் ஹம்சானந்தி. அந்த ஹம்சானந்தி ராகத்தில் இடம்பெற்ற அழகான பாடல்கள், திரை இசை பாடல்கள், அதன் ஸ்வர வரிசைகள், அதன் விளக்கங்கள்னு நிறைய விளக்கங்களை நமக்காகவே போன 2 எபிசோட்ஸ்ல ஃபேண்டாஸ்டிக் சிங்கர் டாக்டர் நாராயணன் அவர்கள் பகிர்ந்துட்டு வராரு. அந்த வரிசையில இன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அதே ஹம்சானந்தி ராகத்தில் இடம்பெற்ற அழகான பாடல்கள் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. வாங்க நேயர்களே, டாக்டர் மீட் பண்ணுவோம். வணக்கம் டாக்டர். டாக்டர், அந்த ஹம்சானந்தி ராகத்தில் இடம்பெற்ற வேதம் அந்த பாடல் பாடிட்டு இருந்தீங்க. அதுக்குள்ள நம்ம பயணிக்கிறதுக்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை எங்களுக்காக ஹம்சானந்தி ராகத்தின் ஸ்வர வரிசைகளை பாடி காமிங்க டாக்டர். இப்ப ஸ்வர வரிசைகளை ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டு, ஏன்னா இதுலயே நிறைய டீடைல்ஸ் இருக்கு. ஒரு சின்ன ஒரு நீங்க சொல்ற மாதிரி அவுட்லைன், ஒரு இன்ட்ரோடக்ஷன். நிச்சயம். சரிகமதனிச சனிதமகரிசா இதான் ஆரோகணம். முதல் எபிசோட்ல குழலும் யாழும்னு ஒரு அற்புதமான எம்எஸ்வியா கம்போசிஷன் பார்த்தோம். இப்போ வேதம் வந்திருக்கோம். இந்த பாட்டில் பாலமுரளி ஐயாவோட கம்போசிஷனும் அவருடைய கம்போசிஷனும் பார்த்தோம். இப்போ இதில் பல்லவி ஃபர்ஸ்ட் சரணத்துக்கு போகலாம். சங்கீத நாட்டியமே பல்லவி ஒரு தடவை நான் பாடிட்டு வரேன். வேதம் அணுவிலும் ஒரு நாதம், வேதம் அணுவிலும் ஒரு நாதம், நான் பாடும் ராகங்கள் நாத வினோதம், வாழ்வின் ஓசை கேட்கும் போதும் பாதம் ஆடாதோ. வேதம் வேதம் அணுவிலும் ஒரு நாதம். இது பல்லவி. சரணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நேர்களே. முதல்ல விரிவுரையா சொல்லிட்டு அப்புறம் சரணத்தை ஃபுல்லா பாடலாம். சங்கீத நாட்டியமே ஒரு யாகம். ஃபர்ஸ்ட் சங்கீத நாட்டியமே ஒரு யாகம் நிரிசனிதமக கதமகரிசனி நிரிசனிதமக மதனி சரி சகாரி மகத மக மதனி சா நிதனி மதக மரிகச. சங்கீத நாட்டியமே ஒரு யாகம். இந்த ஃப்ரேஸ் குறிப்பா ரொம்ப கஷ்டமான ஃப்ரேஸ், பிரில்லியண்டான ஃப்ரேசஸ், அழகா அந்த ஸ்வரங்களை பண்ணியிருக்கார் ராஜா சார். பாருங்க, சங்கீத நாட்டியமே ஒரு யாகம் நிரிசனிதமக கதமகரிசனி நிரிசனிதமக மதனி சரி சகாரி மகத மக மதனி சாரி தனி மதக மரிகச. சங்கீத நாட்டியமே ஒரு யாகம். இந்த ஸ்வரங்களை பாடுறதுக்கு எதனால் அவ்வளவு ஈஸியாக பாட முடியுதுன்னா இதுக்கேற்ற மாதிரி ஆரோகணம் அவரோகணத்தை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். மியூசிஷியன்ஸ்க்கு சொல்கிறேன்னா நேர்களுக்கு இப்போ நிரிசனிதமக கதமகரிசனி நிரிசனிதமக எங்கே போகுது பாருங்க, கீழே காந்தரம், கீழ் காந்தரம் வரைக்கும் போகுது. நீ மகதம நீ தனி மக வேல்யூவேஷன் மாத்தினா நிரி கக ரிரி மம கக தத மம நினி ததனி மம த ககம ரிரி க நிம கத மணி தனி மத கம ரிக ச. இப்படி பாடலாம்.
ni magada mani dani mada gamari ga sa sagari magada mani dani mada gamari ga sa sari gamada ni da magari sa ri gamada ni da magari sa gamada ni da magari sa dani ni dani ni dani ni dani ni mada da mada da mada da mada da gama ma gama ma ri ga sari ri ni sa sa ni ma gama ri da mada ri 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 ni da ma ma ga ri ri ni 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 ma ga ga da ma ma ni dani mada gamari ga ni ma gamari sa ma gamari sa ni sa ri gama ga ri sa sari gama gama ma 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 ri ga ரெண்டு நோட்ல விளையாடலாம் கம ம கம ம கம ம கம ம ம கம ம கம ம ம ம ம ம க க க க நீ 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 ம ம க க நீ 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 ம க ம க நீ 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 ம க ரி ச நீ ச ம க ரி ச நீ ச ரி க ம க ரி ச நீ ச ரி க ம த ம க ரி ச நீ ச ரி க ம த நீ ச நீ த ம ரி ச நீ ச ரி க ம த நீ ச ரி க ம க ரி ச நீ த நீ த ம த ம க ம ரி க ரி ச ரி ச நீ ச நீ த நீ த ம த ம க ம த நீ ச ரி க ம த நீ ச நீ த ம க ரி ச இப்படியே ஸ்பான்டேனியஸா பாடிட்டு இருக்கலாம். அவ்வளோ அழகா இருக்கு டாக்டர் நிஜமா இந்த ராகம். அழகான ராகம். இப்ப நிரி சனி தமக கத மகரி சனி நிரி சனி தமக மதனி சரி சகரி மகத மக மதனி சானி தனி மத கமரி கச சங்கீத நாட்டியமே ஒரு யாகம் தேகங்கள் எரியும் யாகங்கள் புரியும். அதுக்கு ஒரு வேல்யூவேஷன். மாகரீச அத மாகரீசா நல்லா இருக்காது. மாகரீச ச ச ச நீத சா நீ ரே 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 தேகங்கள் எரியும் யாகங்கள் புரியும் ஆடுகிறேன் இது அமைதியின் கீதம் ஜீவிதமே ஒரு நாட்டியமாகும். இவ்வளவு இருக்கு. இதுல இவ்வளவு அதுல ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்காரு பாருங்க. இப்ப பாருங்க தேகங்கள் தேகங்கள் எரியும் யாகங்கள் புரியும் ஆடுகிறேன் இது அமைதியின் கீதம் ஜீவிதமே ஒரு நாட்டியமாகும். நீசா அந்த ஒரு நீல அந்த ஃப்ரேஸே மாறுது பாருங்க. ஜீவிதமே ஒரு நாட்டியமாகும் உயிர் பிரிந்தாலும் நடமிடுவேனே அந்த வலி தனி சனி தனி சனி அந்த மீட்டு ஸ்வரங்கள் அம்சானந்தியை பொறுத்த மீட்டு ஸ்வரங்கள்னா அந்த ஸ்விங் நோட்ஸ் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. வீணை ஸ்வரங்கள் மாதிரி. ஆமா வீணையோட மீட்டு ஸ்வரம் கரெக்ட். அந்த உயிர் பிரிந்தாலும் நடமிடுவேனே வேனே தனி சனி அதான் மீட்டு ஸ்வரங்கள். அதுல ஒரு பாவம் இருக்கு பாருங்க. நடமிடுவேனே என் உயிரை தேடுகிறேன் நானே கமத சனி நித நித தம நித தம தம மக மக கரி ரிசசா. என்ன ஒரு அடுக்கு சொரங்கள் பார்த்தீங்களா. என் உயிரை தேடுகிறேன் நானே வேதம் வேதம் அணுவிலும் ஒரு நாதம். அங்க கூட ஒரு சங்கதி வச்சிருக்காரு. அதுக்கு வருவோம். அப்ப இப்ப முடிக்கும் போது கமத கமத கம சானி நித தம மக நாதம். இப்ப ஃபுல் சரணத்தை ஒரு தடவை பாருங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு விரிவுரைக்கு இதை சொல்லிட்டேன். இப்போ ஃபுல் சரணம் கேட்கணும்ல. அதாவது சபாஷ் சரியான போட்டின்னு சொல்ல அந்த தேசுலாவுதேவும் இந்த பாட்டும் அப்படியே செம்ம காம்போசிஷன் டாக்டர். ரெண்டுமே தேசுலாவுதும் அற்புதமான ரொம்ப டஃப்பான பாட்டு டாக்டர். கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப டஃப்பான பாட்டு. அதுல நிறைய பிருகாக்கள் வரும். பட் அந்த ராகத்துடைய பாவத்தை நம்ம புரிஞ்சுட்டு ஸ்வரங்களை நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். நான் தாட்டு வரிசை சரளி வரிசை ஜெண்ட வரிசையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா எந்த பாடல் கொடுத்தாலும் ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சிடலாங்கிறது என்னுடைய அனுபவம், என்னுடைய தாழ்மையான கருத்து. எதுக்கு சொல்ல வரேன், சுரங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாது. சுரங்கள் தான் அடிப்படை. அந்த ஆதார சுரங்களை வந்து ஆரோணத்தை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எப்படி கொடுத்தாலும் பாடிடலாம். ஆமாம் டாக்டர். அதுக்காக தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியோட துவக்கத்துலேயும் நான் வந்து ஸ்வரங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே தான். நிச்சயம் மேடம் சொல்கிற மாதிரி உங்களை முதல்ல என்ன சுரங்களே பாடிட்டுருங்கன்னு கேட்கலாம். நீங்கள் அந்த சுரங்களை பாடினா தான் உங்களை அறியாமல் அந்த சுரங்கள் உங்கள் மைண்டில் உட்காரும். அப்போ நீங்கள் பாட்டுடைய பாவத்தை ரசிக்க முடியும். அதுக்கு தான் அந்த லிங்க். இப்போ சரணத்தை பார்ப்போம். எஸ்
சங்கீத நாட்டியமே ஒரு யாகம் நிரி சனித மக கதமகரி சனி நிரி சனித மக மதனி சரி சகாரி மகத மக மதனி சானி தனி மத கமரி கச சங்கீத நாட்டியமே ஒரு யாகம் தேகங்கள் எரியும் யாகங்கள் பூரியும் ஆடுகிறேன் இது அமைதியின் கீதம் ஜீவிதமே ஒரு நாட்டியமாகும் உயிர் பிரிந்தாலும் நடமிடுவேனே உயிர் பிரிந்தாலும் நடமிடுவேனே என் உயிரை தேடுகிறேன் நானே வேதம் வேதம் அணுவிலும் ஒரு நாதம். பிரமாதம் டாக்டர், பிரமாதம். அவ்வளோ அழகா இருந்தது. நிஜமா வந்து இதை கம்போஸ் பண்ணின இளையராஜா அவர்கள் வந்து சான்ஸே இல்லை. அவருக்கு ஒரு பெரிய நமஸ்காரம் சொல்லி ஆகணும். பாடின மியூசிஷியன்ஸ், இதில் இசையமைத்த மியூசிஷியன்ஸ்லேருந்து பாடின எஸ்பிபி சார்லேருந்து சைலஜா லிரிக்ஸ் வைரமுத்து சார்லேருந்து அவ்வளோ பேருக்கு ஒரு பெரிய நமஸ்காரம். என்டையர் டீமுக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லி ஆகணும் டாக்டர். நிஜமாவே ஷைலஜா மேடம் எனக்கு நல்ல பரிச்சயம் உண்டு மேடம். அவங்களுக்கு நான் தேங்க் பண்ண. ரொம்ப அழகாக நீங்கள் பாடியிருக்கீங்க ஷைலஜா மேடம், ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க. அந்த போர்ஷன்ஸுக்கு வருவோம். அவங்க பாடின போர்ஷனில் தான் அந்த ஸ்ருதி பேதம் சொன்னேன் இல்லையா, அதை வரக்கூடிய எபிசோடில் நமக்கு நிச்சயமாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவோம். நிச்சயமாக டாக்டர். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப அழகாக பாடினீங்க டாக்டர். உங்களுடைய குரல் அது கேட்கும்போது அப்படியே எங்களை இசை அப்படிங்கிற ஒரு தனி உலகத்துக்கு தூக்கின்னு போயிட்ட மாதிரி இருந்தது டாக்டர். அவ்வளோ அழகாக இருந்தது நிஜமாக கேட்கும் போதே. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நீங்கள் இந்த பாட்டை பற்றி சொல்லும்போது ஸ்ருதி பேதம் அதுவும் இந்த பாட்டில் அமைக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன, எந்த இடத்துல இருக்கு டாக்டர்? இந்த ஃபர்ஸ்ட் சரணம் முடிஞ்ச உடனே மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவன்னு வருது. இந்த 4 வரி அதிதி தேவோ பவ, அதிதி தேவோ பவன்னு வருது. இந்த வரிகளை நேயர்களே இன்னைக்கு போய் நீங்கள் கேளுங்க ஒரிஜினல் பாட்டை. இந்த ஃபர்ஸ்ட் சரணம் முடிஞ்ச உடனே பிஜிஎம்மில் ஷைலஜா மேடம் பாடியிருப்பாங்க. அதில் பாலு சார் வந்து ஸ்ருதி பேதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாய்ஸில் கொடுத்துருப்பார் பேக்கப். இது ஸ்ருதி பேதம்னா என்னென்னா, இப்போ அம்சானந்தி ராகம் எடுத்துக்கணும். சரிகமதனி சா சா, இதான் ஆதார ஸ்ருதி சட்ஜமம். கீழ் சார் சா சா சாக்கு மேலே சரி. இந்த அம்சானந்தி ரீ இருக்கு பார்த்தீங்களா, ரீ இதை சட்ஜமமாக வச்சுக்கணும். சரி ரீ ரீ சா மகசா. இப்ப நான் இந்தோளமா அதை மாத்துறேன். இப்ப அப்படியே மேல ஏறிடுது டாக்டர். ஆமா, ஒரு செமிடோன் மேல. சரிகமதனி சா அம்சானந்தி. ஓகே, சரி ரீ ரீ, இந்த ரீ நோட் அம்சானந்தியோட ரீ நோட் சட்ஜமம் ஃபார் மற்றொரு ராகம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மற்றொரு ராகம்ங்கிறது ஹிந்தோளம். ஹிந்தோளம்னு ஒரு ராகம். சரிகமதனி சரி ரீ ரீ ரீ. அதான் பார்த்தீங்கன்னா ஒரு இசை கச்சேரியில் இந்த ஸ்ருதிபேதம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, வயலின் வந்து பேக்கப் கொடுப்பாங்க. அந்த ரீயை சஜ்ஜமாக வச்சு அது கொடுத்தா தான் ஸ்ருதி மாறாம கரெக்டா டிராவல் ஆகும். கரெக்டா பாடி திருப்பி வந்து தாய் ராகத்துக்கு வர முடியும். அதுக்கு தான் அந்த அது ஒரு ஸ்ருதி பேக்கப் வேணும். இருந்தாலும் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சுரங்களா பாடி காமிச்சிட்டு அது எப்படி வருதுங்கிறது லிரிக்கோட பாட போகிறேன் அடுத்த எபிசோடில். சரிகமதனி சரி ரீ ரீ சானித மக சகமதனி சானித மக சகம மதனி சனி நித மக சகம கமத மதனி தனி சக நி சதனி மமத கம சகமதனி சா. திருப்பி தாயிரம் அம்சானந்தி வரும். ரீ சானி மக மக மகரி சரி கமதனி சரி ரீ சா நி சதனி நி சதனி மமத கம சகமதனி சனி மக சகமதனி சனி மக ச மம கம கமதம கமதனி சனி ம கமதனி சா நி மகரி சனி. அப்பா, அவ்வளோ அழகா இருக்கு டாக்டர். கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனா நேரமின்மை காரணமாக நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு டாக்டர். நேர்கள் வந்து என்னுடைய தொடர்பு கேட்டிருக்கீங்க, நோட் பண்ணிங்க. 98407
05-312 என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இதில் எதுனாலும் நீங்கள் முதல்ல மெசேஜ் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் பதில் அளிப்பேன். நன்றி. இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாரம் அப்படின்னே சொல்லணும் டாக்டர். அடுத்த எபிசோட்ல அந்த ஸ்வர பேதம் என்ன, அது வந்து இந்த பாட்டுல எந்த இடத்துல வந்து அமைச்சிருக்காங்க, அந்த பாடல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க எங்களுக்காகவே சொல்லணும் டாக்டர். நிச்சயம் அது கண்டிப்பா சொல்லி ஆன நேயர்களுக்கு அந்த இடத்தை. அந்த அற்புதமான பாடலோட அடுத்த எபிசோட்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம பிங்க் சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.